அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்த வார்த்தையின்படி ஆண்டவர் மேல் தாகமாய், ஆண்டவரே நாம பார்க்கணும், நீங்க என் கூட தங்கி இருக்கணும், நீங்க போதும் ஆண்டவரே. இந்த அனுபவம் நமக்குள்ள வந்துட்டா அந்த ரட்சகருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை நிரப்புகிற தேவன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு கூட இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானே, இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியிலும் ஆண்டுடைய சந்தோஷம், ஆண்டுடைய மகிழ்ச்சி என் குடும்பத்தில் வேணும். எல்லாருக்கும் ஆசை உண்டு. எல்லாருக்குள்ளேயும் என்ன ஒரு விருப்பம், ஆண்டவர் தம்முடைய மகிழ்ச்சியினாலே, கர்த்தர் தம்முடைய சந்தோஷத்தினாலே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நிரப்பணும். அந்த ஆசை எல்லாருக்கும் உண்டு. ஒன்றை அறிந்து கொள்ளுங்க. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 45வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து இவைகளெல்லாம் கர்த்தர் உண்டாக்குகிறார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறோம். ரட்சிப்பின் கனி, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை யார் கொடுக்க முடியும்? இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும். இன்னைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படன்னு சொல்லி தம்மை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்த, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, இந்த குறைகளெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீங்கள் ரட்சகர், உலக ரட்சகர் ஆண்டவரே, நான் ரட்சிக்கும்படியா, என் குடும்ப ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியால் உங்களை ஜீவபலியாய் ஆண்டவரே சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை தாங்க. அந்த அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. உலகத்தில் பாருங்க, எத்தனை வகையில் சந்தோஷம் வரும் நம்ம நினைச்சாலும் அதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று தான் நிலையான நிரந்தரமான ஒரு சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் உடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது, அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டது. இன்றைக்கும் உங்கள் முன்னாடி இந்த ஆண்டோடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். இதற்கு முன்பு நான் சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி ஆண்டவர் சொல்லும்படியாக உணர்த்துறாங்க. திருமணம் முடிந்தபொழுது என்னை கணவர் சகோதரர் அப்பாதர ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலை. அவங்க தெய்வ வழிபாடுக்குள்ளே தான் இருந்தாங்க. சிஎஸ்சி ஆலயத்தை வைத்து திருமணம் நடத்தப்பட்டது, ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறமும் என்னுடைய தெய்வத்தை விட்டு நான் இயேசு தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, அந்த நாளில் ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தனை ஜெபமாவினால் நிரப்பினாங்க. ஆண்டுடைய இரக்கத்தினாலே கர்த்தனை அபிஷேகித்தாங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நிமித்தமாய் பரிசுத்த ஆவியான துணையினாலே பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபாவியை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆகையினால பாருங்க, 7 ஆண்டுகள் கழித்து தான் இந்த கணவர் சகோதரர் அப்பாதர ரட்சிக்கப்பட்டார். ஒன்றை சொல்லுகிறேன், ஆண்டவர் கிருபையா என்னை சிறு வயதிலிருந்து ஒரு கஷ்டம் அப்படி ஒரு நெருக்கத்தில் நான் வரல. ஏன்னு சொன்னால் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தாங்க. பெற்றோர் எல்லாம் நல்ல ஆசீர்வாதமான இருந்தாங்க. சொத்துக்கள் இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, சம்பாத்தியம் இருந்தது. திருமணம் முடிந்த பிற்பாடு கூட பாருங்க, என் கணவர் சகோதரர் பார்த்துட்டு நல்ல பேங்க்ல நல்ல ஒரு அதிகாரியாய் பணியாற்றினாங்க. அதனால் அவங்களுமே கை நிறைய சம்பாதித்தாங்க. இந்த சம்பாத்தியெல்லாம் இருந்தது, நல்ல வசதி இருந்தது, வாகனங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்துருந்தாங்க, சொத்துக்களே கர்த்தர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என் குடும்பத்தில் இல்லாத நிமித்தமாய் நானும் என் கணவரும் குடும்பமாய் இயேசு தேவனை ஆராதிக்காத ஒரு அனுபவம் காணப்பட்ட நிமித்தமாய், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாய், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தால் அவங்க நிரப்பப்படாத நிமித்தமாக 2 பேரும் எந்த காரியம் ஆனாலும் இயேசு தெய்வத்திட்ட போய் சொல்ல முடியாது, இயேசுவிடம் சொல்ல முடியாது. அவங்க ஏன் தெய்வத்திட்ட போய் நான் வேண்டிக் கொள்வேன்னுவாங்க. ஒரு மனம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. எந்த காரியனாலும் வேண்டாத ஒரு வாக்குவாதங்கள் கோபங்கள் வரத்தான் செய்து. ஏன்னு சொன்னால்
குடும்பத்தின் தலைவர் இயேசுவா இல்லாத நிமித்தமா, அந்த ரட்சிப்பின் கனியினால நாங்கள் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் என் கணவர்களை இல்லாத நிமித்தமா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்ளாத நிமித்தமா, குடும்பத்தில் ஒரு முழுமையான ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நான் பார்க்க முடியல. சொத்துக்கள் சந்தோஷத்தை கொடுக்கல, ஆசைகள் சந்தோஷத்தை கொடுக்கல, சம்பாத்தியம் சந்தோஷத்தை கொடுக்கல. கர்த்தர் கொடுத்த அந்த எல்லா வசதிகளா, வீடா, வாங்க எல்லா வசதிகளும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அந்த கர்த்தர் கொடுக்கிற நிலையான நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ள முடியாதபடியும், குடும்பத்தில் என் கணவர் ரட்சிக்கப்படாத நிமித்தமாய் அந்த முழுமையான மகிழ்ச்சியை நான் பார்க்கவே முடியலை. ஆண்டவருடைய சமூகத்தில் திட்டமாக சொல்லுகிறேன், 7 ஆண்டுகள் ஒரு உலகப்பராவ காரியத்தில் கர்த்தர் ஒரு ஆசைகளா, பணமா, கஷ்டம் அப்படிலாம் பண நெருக்கடி எதுவுமே கிடையாது. உலகப்பரா எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாத நிமித்தமாக, அந்த ரட்சிப்பின் கனியினாலே என் கணவர் நிரப்பப்படாத நிமித்தமாக ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்க முடியலை. குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சியை நான் பார்க்கவே முடியல. எந்த நாளில் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ அந்த நாளில் தான், 7 ஆண்டுகள் கழித்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த நாளில் தான் உலகம் கொடுக்காத மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாங்கள் குடும்பமாய் பெற்றுக்கொண்டோம். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் பார்த்த நோக்கி பார்க்க, ஒரு விண்ணப்பமா, ஒரு வேண்டுதலா, ஒரு சந்தோஷமான காரியத்தை நன்றி சொல்லவா, ஆசீர்வாத நன்மைக்காய் ஆண்டவர் சமத்தில் செபிக்கணுமே, இணைந்து செபிக்க, ஒருமனப்பட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தும்படியான கிருபையை ரட்சிப்பின் கனியினால் என் கணவர் நிரப்பப்பட்ட பிற்பாடு தான் பெற்றுக்கொண்டேன். கணவனு மனைவியாக தான் இருந்தோம், ஆனால் ஒரு மனம் கிடையாது வீட்டுக்குள்ள. பாருங்க, அந்த ரட்சிப்பின் கனியினால தான் கர்த்தர் என் குடும்பத்தை மகிழ்ச்சியால் நிரப்பினான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை குடும்பத்தில் ஒரு சமாதானம், மகிழ்ச்சி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மகிழ்ச்சியை ரட்சகர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். எப்பன்னு சொன்னால், குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிப்பின் சந்தா நிரப்பப்பட்டா தான் குடும்பத்துக்குள்ள ஒரு முழுமையான மகிழ்ச்சி. கர்த்தர் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் குடும்பமாய் கர்த்தர் சேவிக்கும் பொழுது தான், குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தான், குடும்பமாய் ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தும் பொழுது தான், குடும்பமாய் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது தான், குடும்பத்துக்குள் அந்த பரிபூர்ண ரட்சிப்பு கடந்து வந்தால் தான் முழுமையான மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, வேதாகமத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த பகுதிக்கு வருகிறார் என்பதை அறிந்தவுடனே சகேயுக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை. திரளான கூட்டம் போகிறாங்களே, அவருக்கு பின்னாடி எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்கணும். அவர் பெரிய ஒரு அதிகாரி, ஐஸ்வர்யவான், அவருக்குள்ள என்ன ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசைனால பாருங்க, அவர் குள்ளமாக இருந்த நிமித்தமாக திரளான கூட்டம் இயேசுவை பார்க்கணுன்ற வாஞ்சியினால அங்கே இருக்க காட்டத்தை மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். நல்ல ஒரு அதிகாரி, ஐஸ்வர்யவான். பலர் அதை பரியாசமாக பார்த்துருப்பாங்க, பலர் கேலி பண்ணியிருப்பாங்க, அவருடைய காதல் கேட்க முடியாத நிந்தனையான வார்த்தையை கூட சொல்லியிருப்பாங்க. எதையும் பொருட்படுத்தலை. அவர் உள்ளத்தில் இவ்வளோ திரள் கூட்டம் போகுதே, இயேசுவை பின்னாடி இயேசுவை பார்க்கும்படியா, நான் அந்த இயேசுவை பார்த்தா போதும், அந்த வாஞ்சியோடு கூட, அந்த அர்ப்பணிப்போடு கூட அங்கே இருக்கிற காட்டத்தை மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். பாருங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறவங்க, ஆனால் தேவனோ உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். சகியுடைய உள்ளத்தின் வாஞ்சி அறிந்த கர்த்தர் பாருங்க, பக்கத்துல அவர் சுற்றி ஏராளமான ஜனங்கள் நிற்கிறாங்க. ஆனால் அந்த உள்ளத்தில் ஒரு வாஞ்சி இருந்தது, என்ன, இயேசுவை பார்த்தா போதும், எப்படினாலும் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய பதவியெல்லாம் பொருட்படுத்தாதபடி ஒரு மரத்து மேலே ஏறி நின்று எப்படியாவது பார்க்கணும் இருந்த அந்த உள்ளத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அந்த உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்த கர்த்தர், அந்த உள்ளான ஆத்துமா ஆண்டோர பேரில் தாகமாக வாஞ்சியாக இருப்பதை அறிந்த கர்த்தர் இயேசு என்ன சொல்றார், சகைவே சீக்கிரம் இறங்கி வா. சகை இறங்கி வந்தோடனே இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் கொடுக்கிற மேலான மகிமையான ஆசீர்வாதம், ரட்சிப்பின் கனியை தேவன் உண்டாக்கி இருக்கார் என்று வாசித்தோம். அந்த ஆசீர்வாதத்தை
கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமே ரட்சிப்பின் சந்தோஷம். ஆனால் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. உடனே பாருங்க, சகியோ அந்த ரட்சிப்பை சுதந்திரத்தை கொள்ளும்படியா இன்னும் தேவ சமத்தை தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கிதான் நாளத்திலையா கொடுத்துருவேன், இன்னும் எல்லாருக்கும் உதவி ஆண்டவரே, ரசமாக கொடுப்பேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில், இன்னும் தேவ சமூகத்தில் தன்னை சரிப்படுத்தி கொண்டான். அந்த ரட்சிப்பின் கனியில் சுயித்து இருக்கும்படியாய், ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்ந்து இருக்கும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் ஆராய்ந்து பார்த்து தன்னை தாழ்த்தினான். நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ஆண்டவர் போகிறான். ஆண்டவர் சகி வீட்டில் தங்கி இருக்க முடியா கர்த்தர் போகிறார். இன்னைக்கு அருமையானவன, அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவா, அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற ஒரு சகோதரன், அவருக்கு ஆண்டவரை பார்த்தால் போதும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் மேல் தாகமாய், ஆண்டவரே நாம பார்க்கணும், நீங்கள் என் கூட தங்கி இருக்கணும், நீங்கள் போதும் ஆண்டவரே. இந்த அனுபவம் நமக்குள்ள வந்துட்டா அந்த ரட்சகருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை நிரப்புகிற தேவன். அந்த மகிழ்ச்சி தான் நிலையான மகிழ்ச்சி. ஏன்னா நான் அனுபவிச்சேன், நான் அந்த பாதையில் வந்திருக்கிறேன். அதனால் நான் தைரியமாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒருவேளை என் கணவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நெருக்கம் கிடையாது, பாடு கிடையாது, உபத்திரம் கிடையாது, எல்லா பாதையும் வந்தாலும் கூட இருக்கிற ரட்சகர் அவர் பார்த்து கொண்டார். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் ரட்சிப்பின் கனியாக நிரப்பின கர்த்தர் என் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் பலவீனம் வரத்தான் செஞ்சது, பாடுகள் வரத்தான் செஞ்சது, பிரச்சனைகள் வரத்தான் செய்தது, நெருக்கங்கள் வரத்தான் செய்தது. எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தர் கூட இருக்கிறாங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்ளாங்கிற ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. கர்த்தர்கள் மகிழ்ந்திருக்க முடியாத கிருபையை கர்த்தர் கொடுத்தாங்க. மற்ற பாடுகள், போராட்டம், பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதபடி, துக்கப்படாதபடி, வேதனைப்படாதபடி ரட்சிப்பின் கண்ணால் நிரப்பப்பட்டது நிமித்தமா இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நடத்துவார். என் கூட இயேசு இருக்கார், ரட்சகர் இருக்கிறார், அவரால் எல்லாம் கூடும், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் எங்களுக்காக யாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்ற அனுபவத்தோடு கூட, அந்த அர்ப்பணிப்போடு கூட முன்னேறி செல்வார். கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னைக்கு அருமையானவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டானா, இந்த பாடுகள் நிறைந்த உலகத்தில், இந்த போராட்டம் நிறைந்த உலகத்தில் கர்த்தர் கூட இந்த வழிநடத்தி செல்வதே வித்தியாசமாக இருக்கும், மகிமையாக இருக்கும். ஒரு பக்கம் பாடுகள் வரலாம், ஒரு பக்கம் பிரச்சனைகள் வரலாம், ஆனால் மறுபக்கம் கர்த்தருடைய ஆவியா நம்மோடு கூட இந்த செயலாற்றுவாங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க, கர்த்தர் நமக்காக வழக்காடுவாங்க, கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் முடித்து கொடுப்பாங்க. பலவீனத்துக்கு மத்தியிலும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீன் தன் பலன் பூர்ணமாய் விளங்கு என்று சொன்ன கர்த்தர் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அந்த பலவீனத்துக்கு மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய பலத்திரங்களை நம்மை நிரப்பி கர்த்தர் அழகாய் வழிநடத்தி செல்வார். அருமையானவளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாங்க, ரட்சிப்பின் கனியை கர்த்தர் கொடுத்து, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியா ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் தம்மையே ஜீவ பலியாய் அந்த சிலுவையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அந்த கர்த்தருடைய கல்வார் ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் வாங்க. இன்னைக்கு எந்த காரியத்தில் மகிழ்ச்சி வேணும் எதிர்பார்க்குறீங்களோ அந்த கர்த்தருடைய சமூகத்தை, ஆண்டவரே நீங்க என் உள்ளத்தில் வாங்க, அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும், அதை கேளுங்க. அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். ஆனால் மற்ற எல்லா சூழ்நிலையிலும், இக்கட்டுகளிலே, நெருக்கங்களிலே, நிந்தனைகள், பரியாசம் மத்தியில் கர்த்தருடைய கரம் நம்மை வழிநடத்தும். கர்த்தர் அழகாய் வழிநடத்தி செல்வார். இன்னும் கூட பாருங்க, யோவான் 4வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். அங்கே சமாரிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் டாக்குமெண்ட் கிணத்தருகே வந்து ஊழியம் முடித்து இளைப்பாறும்படியாக வந்து அமர்றாங்க. சற்று அமர்ந்திருக்கும் போது அங்கே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி அந்த சமாரியா ஸ்திரி வர்றாங்க. அந்த சகோதரியை பார்த்து தாகத்துக்கு தாய் என்று கர்த்தர் கேட்குறாங்க. அந்த சகோதரி சொல்கிறாங்க, நீர் யூதராயிட்டேன், நான் சமாரியா பெண் ஆயிட்டேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, உன்னத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்பார், நீ யார் அறிந்திருந்தா அவர் உனக்கு ஜீவ தண்ணீரே கொடுத்திருப்பாரே என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையின் பாதையை கர்த்தர் சொல்லும் பொழுது அவள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து நிற்கிற அந்த சகோதரி இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறாங்க, மேசியா வரும்படியாக நான் காத்திருக்கிறேன்,
கர்த்தர் சொல்றாங்க, நான் தான் அவர் என்று சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே, இவர் தான் மேசியா என்று அறிந்த உடனே, அந்த சகோதரி பாருங்க, உடனே தன்னுடைய பட்டணத்துக்காய் கடந்து போறாங்க. அங்க போய் அவரை பற்றி சொல்லுகிறாங்க. நான் மேசியா பார்த்தேன், என் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தை அவர் சொன்னார் என்று சொல்லி அவரை பற்றி இயேசுவை குறித்து சொன்ன உடனே அவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாய் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்தின்படி அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து அர்ப்பணித்து மேசியா வரும்படியாக காத்திருக்கேன்னு சொன்ன உடனே, நான் தான் மேசியான்னு சொன்ன உடனே அந்த ரட்சனுடைய மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை சொல்லும்படியாய் தீவிரமாய் கடந்து போறாங்க. அதன் மூலமாய் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அங்கே உண்டாகும். ஆண்டவர் அநேகர் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு அருமையானவர்கள் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சகர் கொடுக்குற அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி செய்வது மாத்திரமல்ல, அநேக குடும்பங்கள் கர்த்தருடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பாங்க. உங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சி செய்கிற கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்து தம்முடைய மகிழ்ச்சியினாலே கர்த்தர் நிரப்புகிற கர்த்தர். அதுக்குத்தான் இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நினைப்பூட்டுகிறாங்க, நீங்கள் மகிழ்ந்திருக்க முடியாய், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் உங்களுக்காக என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தேன். இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை, அந்த ரட்சிப்பின் கனியினால நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நான் உங்களை மகிழச் செய்வது மாத்திரமல்ல, மற்றவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியால் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றவர்களால் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருக்குள்ளாய் ரட்சகருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் கடந்து செல்வதாக, அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்புங்க, அந்த ரட்சகரை உங்கள் மகிழ்ச்சியை நிரப்புங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்கள் புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த ஜெபவெளி கர்த்தர் ரட்சகருடைய கிருபை கடந்து வருகிற தயவுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, ஓட அர்ப்பணிப்பின் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே, ரட்சகர் உங்கள் மகிழ்ச்சியான நிரப்புற தயவுக்காய் நன்றி. இன்னும் கூட ஆண்டவரே, மகிழ்ச்சிகிற கர்த்தர் இவர்கள் அநேகருக்கு ஆறுதலாய், அநேகர்கள் உங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்து உயர்த்த போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செல்கிறோம். உடைய கிருபையின் கருத்துக்குள்ள அர்ப்பணித்த ஒவ்வொரு ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நிலைத்திருக்கும்படியா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மற்ற அறிவிக்கக்கூடிய கிருபையை தந்துருங்க, ஞானத்தை தந்துருங்க, பலத்தை தந்துருங்க ராஜா. அப்படியாய் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள தயவுக்காய் நன்றி. உங்க நாம மகிமைப்பட போற தயவுக்காது இந்த நாளிலும் ஆண்டவரே, இணைந்து என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருக்குள்ளாய் ஒரு பரிபூர்ண ரட்சிப்பின் சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாவதாக. கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு அபிஷேகிக்கிற தயவுக்காய் நன்றி. உங்க நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிற, கிருபையாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்குள்ளாய் நிலைத்திருங்க. உங்கள் மூலமாய் ரட்சகருடைய மகிழ்ச்சி, ரட்சகருடைய சந்தோஷம் மற்றவர்களுக்காய் கடந்து செல்லும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க, ஆசீர்வாதமாய் வைப்பாங்க. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.